ஹலோ கிட்ஸ், வெல்கம் டு ஆர்ட் அண்ட் கிராஃப்ட். இன்றைக்கும் நம்ம ஆர்ட் அண்ட் கிராஃப்ட் ப்ரோக்ராம் மூலமாக உங்களெல்லாம் பார்க்குறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, இந்த மாதிரி க்யூட்டான பேர்ட்ஸ் தான் பண்ண போகிறோம். ஓகே, இந்த கிராஃப்ட் பண்ணுறதுக்கு நமக்கு என்னென்ன திங்ஸ் தேவைன்னா, உங்களோட ஃபேவரட் கலரில் ஏதாவது ஒரு கலர் பேப்பர் எடுத்து வச்சுக்கோங்க. அப்புறம் ஒரு பிளாக் மார்க்கர், அப்புறம் ஒரு சிசர். இது மட்டும் இருந்தாலே போதும், இந்த பியூட்டிஃபுல்லான கிராஃப்டை நம்ம பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் ஒரு கலர் பேப்பர் எடுத்துக்கோங்க. அதை 15 சென்டிமீட்டர் லென்த் அண்ட் பிரெத்தில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ இதை இப்போ இந்த மாதிரி டைமண்ட் ஷேப்பில் டர்ன் பண்ணிவிட்டு இதை நம்ம இப்போ ஹாஃபாக ஃபோல்ட் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட் இதை திருப்பி இந்த சைட் ஃபோல்ட் பண்ண போகிறோம். ஓகே, அடுத்து இந்த மாதிரி டர்ன் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த ட்ரையாங்கிள் ஷேப்பில் இருக்கிறத இப்படி நம்ம ஹாஃபாக டர்ன் பண்ண போகிறோம். ஸோ இப்படி இருக்கிறத ஹாஃபாக இப்படி டர்ன் பண்ணிக்கோங்க. ஸோ இப்படி இருக்கிறத உங்களுக்கு இந்த ஷேப் முடிகிற வரைக்கும் கரெக்டாக ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. இப்போது இந்த பக்கம் இருக்கிற இந்த குட்டி பீஸை இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கிறத அப்படியே டர்ன் பண்ணிக்கோங்க. டர்ன் பண்ணிவிட்டு இது நம்ம அப்படியே ஃபோல்ட் பண்ண போகிறோம். ஓகே, இதை இப்போ இந்த மாதிரி டர்ன் பண்ணிக்கோங்க. டர்ன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. ஃபோல்ட் பண்ணிவிட்டு இதை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓகே, இதை இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நம்மளோட பேர்டோட இந்த பாடி ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதில் நம்ம பின்னாடி இருக்கிற குட்டி பீஸை நம்ம இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இந்த வெளியே இருக்கிற இந்த 2 குட்டி பீஸையும் நம்ம உள்ளே ஃபோல்ட் பண்ணி போகிறோம். ஸோ இப்போ நம்மளோட பேர்ட் ரெடி ஆயிடுச்சு. இதில் நம்ம ஐஸ் ட்ரா பண்ணிக்கலாம். ஃபேவரட் கலரில் மார்க்கர் எடுத்துகிட்டு இந்த மாதிரி நீங்கள் பீக் ட்ரா பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நம்மளோட இந்த பியூட்டிஃபுல்லான பேர்ட் ரெடி ஆயிடுச்சு. ஓகே குட்டீஸ், இந்த பேர்ட்ஸை பற்றி பைபிளில் ஆண்டவர் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்க்கலாமா? ஆகாயத்து பட்சிகளை கவனித்து பாருங்கள், அவைகள் விதைக்கிறதும் இல்லை, அறுக்கிறதும் இல்லை, களஞ்சியங்களில் சேர்த்து வைக்கிறதும் இல்லை, அவைகளையும் உங்கள் பரமபிதா பிழை பூட்டுகிறார், அவைகளை பார்க்கிலும் நீங்கள் விசேஷித்தவர்கள் அல்லவா அப்படின்னு மத்தேயு 6ஆம் அதிகாரம் 26வது வசனத்தில் இருக்குது. பார்த்தீங்களா, இந்த பைபிள் வர்ஸில் சொல்லியிருக்கிற மாதிரி இந்த உலகத்தில் எவ்வளவோ பேர்ட்ஸ் இருக்குது. அந்த பேர்ட்ஸ் எங்கெங்கெல்லாமோ போகுது. ஸோ அந்த பேர்ட்ஸ்லாம் என்றைக்குமே சாப்பாடு பற்றி கவலைப்படுறதே கிடையாது. ஆண்டவர் அதுக்கு தேவையான எல்லாத்தையுமே கொடுத்து அதை பராமரிக்கிறாங்க. பறவைக்கே அப்படி பண்ணுறாங்கன்னா நம்ம எவ்வளோ ஸ்பெஷல். அதனால எதை பற்றியுமே கவலைப்படாதீங்க. இப்போ கூட உங்களுக்கு எக்ஸாம் டைம் பாஸ் ஆகிடுமா ஃபெயில் ஆகுமா நீங்கள் ரொம்ப பயந்துட்டுருப்பீங்க. அதை நினச்சும் நீங்கள் எதுவுமே கவலைப்படாதீங்க. நல்லா படிச்சுட்டு ப்ரேயர் பண்ணிவிட்டு நல்லா இப்போ எக்ஸாம் எழுதுங்க. ஆண்டவர் உங்களுக்கு நல்ல வெற்றியே கொடுப்பாங்க. ஸோ இந்த பேர்ட்ஸ் பற்றி இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்ஸ்லாம் தெரிஞ்சுக்கலாமா? இந்த உலகத்துலேயே ரொம்ப வேகமாக பறக்கிற பேர்ட் எது தெரியுமா? பெரிக்ரின் ஃபால்கன் அப்படின்ற பேர்ட் தான் 1 ஹவருக்கு 389 கிலோமீட்டர்ஸ் வேகத்தில் பறக்குவான். ரொம்ப வேகமாக பறக்குது இல்லை? நிறையா பேர்ட்ஸால் நம்ம மனுஷங்களால் பார்க்க முடியாத அல்ட்ரா வயலட் ரேஸை கூட பார்க்க முடியுமா? உலகத்துலேயே ரொம்ப சின்ன பேர்ட் எதுன்னு தெரியுமா? ஹம்மிங்பேர்ட். அதுதான் உலகத்துலேயே ரொம்ப சின்ன பேர்டாம். அலெக்ஸ் த பேரட் அப்படின்னு ஒரு பேர்டு இருக்கான். அந்த பேர்ட் 100க்கும் மேலான வேர்ட்ஸை ஞாபகம் வச்சு அதால் பேச முடியும். Can you do a red wolf? How about an owl? The pretty songbirds? How about a rooster? Can you do a cat? How about a dog? Can you bark? Can you help me call the dogs? இருக்கிற பேர்ட்ஸ்லேயே ரொம்ப புத்திசாலியான பேர்டு எதுன்னு தெரியுமா? க்ரோஸ். காக்கா தான் ரொம்ப புத்திசாலியான பேர்டாம். அது சில நேரம் சாப்பிட்றதுக்கு கூட அது பக்கத்தில் இருக்கிற குச்சி எதையாவது யூஸ் பண்ணி நல்லா சாப்பிடுமா.
உலகத்திலேயே மிகப்பெரிய பேர்டு எதுன்னு தெரியுமா? ஆஸ்ட்ரிச். அதான் உலகத்திலேயே ரொம்ப பெரிய பேர்டு. அது 70 km/h வேகத்தில் ஓடும். இந்த பேர்ட்ஸ்லாம் இருக்கிறனால தான் நம்ம உலகத்தில் பெரிய பெரிய காடெல்லாம் இருக்குது. அந்த பேர்ட்ஸ் சாப்பிட்டு போடுற சீட்லேருந்து தான் புது புது ட்ரீஸ்லாம் முளைக்குது. ஸோ அதனால் இந்த உலகத்தில் இருக்க பேர்ட்ஸ் எல்லாத்தையுமே பாதுகாக்கிறது நம்மளோட கடமை. ஓகே குட்டீஸ், உங்களுக்கு இந்த கிராஃப்ட் கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக இதை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் செஞ்சு பார்த்த இந்த கிராஃப்ட்டை உங்களோட பிக்கோட சேர்த்து நீங்கள் எங்களுக்கு சென்ட் பண்ணுங்கள். நாங்கள் அந்த பிக்ஸை எங்களோட நெக்ஸ்ட் வீடியோவில் பப்ளிஷ் பண்ணுவோம். ஓகே குட்டீஸ், இன்னும் இந்த மாதிரி நிறைய எக்ஸைட்டிங்கான கிராஃப்ட் செஞ்சுக்கிறதுக்கு ஜீசஸ் கால்ஸ் கிட்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. Bye!